أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த நேயர்களே, காசா போர் என்று பார்த்தால் 508 நாள் முழுமையான விடுதலையை நோக்கி என்று சொன்னால் அது மேடும் பள்ளமும் நிறைந்ததாக 36 நாட்களை கடந்திருக்கிறது. இதில் நேற்று நான் உங்களிடத்தில் ஒரு செய்தியை சொன்னேன். 301 பேரை 602 அல்லது 620 301 பேரை இன்னும் சில நொடிகளில் அவர்கள் வெளியிடுவார்கள் என்று அல்மயாதின் அந்த செய்தியை தந்தது. ஆனால் இஸ்ரேல் அதிலிருந்தும் பின்வாங்கிவிட்டது என்ற செய்தியை பின்னால் நாம் அறிகிறோம். அடுத்து இப்பொழுது கத்தரும் எகிப்துமாக சேர்ந்து 620 பேரை வெளியிட்டு விட வேண்டும் என்று இஸ்ரேலுக்கு நிர்பந்தம் கொடுத்திருக்கிறது. இஸ்ரேல் 5 உடல்களை, அதாவது அழைத்து செல்லப்பட்டவர்களில் இஸ்ரேல் தாக்கி இறந்தவர்களின் 5 உடல்களை தந்துவிட வேண்டும் என்று, பிறகு 4 உடல்களை தந்துவிட வேண்டும் என்று இஸ்ரேல் கேட்டிருக்கிறது. கத்தரும் எகிப்தும் ஹமாஸிடம் ஒரு 2 பாடியாவது கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. ஹமாஸு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், பெரும்பாலும் இந்த 2 பாடியும் கொடுத்து அந்த 620 பேரை நாங்கள் மீட்போம்ங்கிற மாதிரி ஒரு செய்தியை சொல்லியிருக்கேன். ஆனால் அது கன்ஃபார்ம் ஆகலை. ஒருவேளை இந்த 4 பாடியோ அல்லது 2 உடல் சடலங்களையோ கொடுத்து அந்த 602 பேரும் 620 பேரும் விடுவிக்கப்படும் வாய்ப்பு வரக்கூடிய சனிக்கிழமைக்கு உள்ளால் இருக்கும் அல்லது சனிக்கிழமை நடக்கும் என்று சொல்லுகிறார்கள். அதன் பிறகு நத்யான்ஹு இவர்கள் கைதிகளை வெளியிடும்போது, அழைத்து செல்லப்பட்டவர்களை வெளியிடும்போது காட்டுகின்ற அந்த செரிமனி, அந்த விழா எனக்கு ரொம்ப நெஞ்சை உறுத்துவதாக இருக்கிறது, அவமானமாக இருக்கிறது. இனிமேல் இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த 2 சடலங்களோ அல்லது 4 உடல்களையோ திரும்ப தரும்போது எந்த செரிமனியும் இருக்கக்கூடாது. என்னுடைய தோல்வியை அது பயங்கரமாக பறைசாற்றுகிறது. அதனால் என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று மிக்க பணிவோடு கத்தரிடமும் எகிப்திடமும் சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் ஹமாஸிடம் பேச்சுவார்த்தை நடக்கிறது. ஆனால் ஹமாஸ் என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால், இந்த உடல்களை தருவது கூட எக்ரிமெண்ட்ல இல்லாதது. ஆனால் நாங்கள் ஒரு வார்த்தை முன்னவோ பின்னவோ அந்த எக்ரிமெண்ட்ல இருந்து, அந்த சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்தில் இருந்து பின்னே போவதற்கோ முன்னே போவதற்கோ தயாராக இல்லை. பெருந்தன்மையோடு வேண்டுமானால் நடந்து கொள்ளலாம், அது வேறு விவகாரம். இப்பொழுது 620 பேரை வெளியிட்டாக வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் இறங்கி வந்தது போல் மீடியா செய்திகள் சொல்கிறது. 2 உடம்பை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக அந்த 602 பேர் வெளியே வந்து விடுவார்கள். எல்லோருக்கும், பொதுமக்கள் எல்லோருக்கும், உலக மக்கள் எல்லோருக்கும், நமது நேயர்கள் உட்பட எல்லோருக்கும் அந்த 602 பேரும் வந்துவிட வேண்டும் என்று இருக்கிறது. 2 சடலங்கள் அதற்கு கொடுக்க வேண்டியது வந்தால் அதை கொடுக்கலாம் என்பதுதான் நமது ஒப்பீனியனும் கூட. அடுத்தது ஒரு பெரிய விஷயம் என்னவென்று சொன்னால், நேற்று இஸ்ரேலுடைய இராணுவத்தில் இருந்து ஒரு பயங்கரமான செய்தி. 6000 பேருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. இப்பொழுது காசாவில், அதாவது போர் நிறுத்தத்துக்கு பிறகு, அதாவது ஜனவரி 19க்கு பிறகு காசாவில் இருந்து வந்தவர்களில் 6000 பேருக்கு பைத்தியம். அவர்களுக்கு ரெகுலராக இனி பைத்தியத்துக்கு மருத்துவம் கொடுக்கணும். இன்னும் நிறைய பேர், எண்ணிக்கை குறிப்பிட விடவில்லை, 3000 என்று இஸ்ரேலிய பத்திரிகை ஆகாரநாத் சொல்லுகிறது. 3000 பேர் விண்ணப்பித்து இருக்கிறார்கள். எங்களுக்கு மனதில் பேதளிப்பாக இருக்கிறது, வி நீட் சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட், எங்களுக்கு ஒருவித மனநோய்க்கான மருத்துவம் தேவைப்படுகிறது என்று விண்ணப்பித்திருக்கக்கூடிய அளவுக்கு பேதளித்து போய் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆக இந்த பைத்தியம் பிடிச்சவங்க விண்ணப்பிக்க முடியாது. அவங்களுக்கு என்ன செய்கிறோன்னு தெரியல. ராத்திரியெல்லாம் எழுந்துச்சு நடக்கிறாங்க, புலம்புறாங்க, கையில் கிடச்சதை எடுத்து பக்கத்தில் இருக்கிறவங்களை அடிக்கிறார்கள் என்றெல்லாம் வந்திருக்கிறது. அப்போ இது ஒரு மனசாட்சி உள்ள ஒரு பிரைம் மினிஸ்டர், அவனுக்கு மனசாட்சி எப்படி இருக்கு? ஆட்களையும் குழந்தைகளையும் பெண்களையும் கொலை செய்வதில் இன்பம் காணுகின்ற ஒருவன் இருந்தா அவனுக்கு என்ன நடந்திருக்கும் என்று சொன்னால், இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கடகடா கொண்டு போவான். இப்போ என்னன்னா, நத்யான்ஹுடைய டாக்டிக்ஸ் இஸ்ரேலிய ஊடகங்கள் எல்லாம் சொல்லுது, போர் நிறுத்தத்தை நீடிக்க வேண்டும். அது ஒருவேளை இந்த விண்டர்ல, பயங்கரமான விண்டர், இப்போ தாக்குதல் நடத்தினா அந்த விண்டர்ல எல்லா குண்டுகளுமே வெடிக்காது, போட்ட குண்டுகள் 60% வெடிக்கலை, அதனாலயா இருக்குமா? அல்லது போர் நிறுத்தத்தை நீட்டிக்கொண்டே சென்று, இது இஸ்ரேலிய ஊடகங்கள் சிலது சொல்லுது, அந்த ஃபார் ரைட்டுன்னு சொல்லக்கூடிய ஜியோனிச தீவிரவாதிகளுடைய ஆதரவு தனக்கு கிடைக்கும் வரை நீட்டிக்கொண்டே போகலாம் என்று. ஆனால் அமெரிக்காவும் மற்றவர்களும் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நீ ஒழுங்காக நிறைவேற்ற வேண்டும் என்று. இல்லை, நமக்கு ஒரு பெரிய நிம்மதியை தருவது என்னவென்று சொன்னால், 36 நாட்கள் ஆகியிருக்கிறது போர் நிறுத்தத்தில். இதில் போராளிகள் நிறைய தெருக்களை சரி செய்து விட்டார்கள். போக்குவரத்து ரொம்ப சாதகமாக நடக்கிறது.
அதெல்லாம் பற்றி இந்த 36 நாட்களில் போராளிகள் என்ன செய்தார்கள் என்பதை பற்றிய ஒரு அறிக்கை. அதை யோகியாத் அகர்நாத் அந்த பத்திரிகையும் வெளியிட்டு இருக்கிறது. அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஹமாஸ் ஹேஸ் ரீகெயின்டு ஆல் ஸ்ட்ரென்த், இழந்ததையெல்லாம் திரும்ப பெற்றுவிட்டார்கள். முதல்ல நார்தன் காசா, வடக்கு காசாவில் இருந்த போராளிகளை விட அதிகமான போராளிகள் இப்பொழுது அங்கே குடிகொண்டு இருக்கிறார்கள். 30,000 பேர், அதாவது 30,000 பேர் இருந்தால் நார்தன் காசாவை ஃபுல்லாக, அதாவது வடக்கு காசாவை ஃபுல்லாக பாதுகாத்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில் 30,000 பேரை சேர்த்துட்டாங்க. ரொம்ப வேகமாக வேலை செய்திருக்காங்க. அடுத்தது லேர்ன்டு கீ லெசன்ஸ் ஃப்ரம் இஸ்ரேலு கிரவுண்ட் ஆப்ரேஷன், இஸ்ரேலுடைய தரைவழி தாக்குதல் எப்படி இருக்கும் என்பதில் நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டார்கள். இதுக்கு முன்னாடியே நிறைய நடந்திருக்கு, அதில் எல்லாம் ஹமாஸ் தான் ஜெயித்திருக்கு, இப்போவும் ஹமாஸ் தான் ஜெயித்திருக்கு. பாடங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அதுக்கு பிறகு அவங்க எக்கானமியையும், அதாவது ஹமாஸுடைய தனிப்பட்ட முறையில் உள்ள பொருளாதாரத்தையும் கடின உழைப்பின் மூலம் பொருளாதாரத்தையும் மிலிட்ரி ஸ்ட்ரென்த்தையும் அதிகப்படுத்திக்கிட்டாங்க. ஆனால் யுத்தத்துக்கு முன்னாடி அக்டோபர் 7, 2023க்கு முன்னாடி இருந்த அதே பலத்தை ஆயுதத்தில் பெற்றிருப்பார்களா என்பது சந்தேகமாக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய இராணுவ பலத்தை அதிகரித்திருக்கிறார்கள் என்பதே அர்த்தம். பொருளாதாரத்தையும் ஓரளவுக்கு சரிகட்டி இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்கள் இதுவரைக்கும் யாருக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து கொண்டு இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் முறையாக சம்பளம் போய் சேருகிறது. இன்னும் கொஞ்ச காலத்துக்கு அந்த சம்பளம் போய் சேருவதில் எந்த பிரச்சனையும் இருக்காது என்பதையும் அந்த அறிக்கை சொல்லுகிறது. அடுத்தது சீஸ்ஃபயர் அங்கே இருந்த எல்லா தன்னார்வ குழுக்களையும் ஹமாஸுக்கு சாதகமாக மாற்றிவிட்டது. அதை எப்படி சொல்றாங்கன்னா, தே சப்மிட்டட் தம்செல்வ்ஸ் டு ஹமாஸ். அதாவது உலக நிறுவனங்களாக இருக்கட்டும், அல்லது சின்ன சின்ன அமைப்புகள் நடத்தி கொண்டிருந்த, அல்லது நண்பர்கள் குழு நடத்தி கொண்டிருந்த சமுதாய தொண்டு பணிகளாக அல்லது அமைப்புகளாக இருந்தால் எல்லாருமே இப்போ ஹமாஸில் சேர்ந்துட்டாங்க. எல்லாம் ஹமாஸ்ட்டை ஒப்படைச்சிட்டாங்க, நீங்கள் செய்யுங்கன்னா அவங்க ரொம்ப வேகமாக செய்துட்டு இருக்காங்க. அவர்களிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், 36 நாளில் கிடைத்த அவகாசத்தில் அவர்கள் நிறையவே கடின உழைப்பின் மூலம், இறை நம்பிக்கையின் மூலமும் நிறைய சாதித்து கொண்டே இருக்கிறார்கள். கடைசியாக அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, இப்போ எல்லா காசாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் வேற இடத்துக்கு மாற்றிட்டா கூட ஹமாஸை நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, ஹமாஸ் இருந்துகிட்டு இருக்கோம். ரெண்டாவது, இப்பொழுது அது செய்யக்கூடிய பணிகளை பார்த்து அதனுடைய சோசியல் சர்வீஸில் சேர்றவங்க, ஏற்கனவே சோசியல் சர்வீஸ் செய்து கொண்டு இருந்த இளைஞர்கள் எல்லோருமே ஹமாஸில் உறுப்பினர்களாக சேர்ந்து இராணுவ பயிற்சியை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அது வேகமாக செய்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு பிறகு ஒரு செய்தி, எந்த அளவுக்கு அந்த ஹாஸ்டேஜஸ், இவங்க அழைத்து செல்லப்பட்டவர்கள் நிம்மதியாகவும் சுதந்திரமாகவும் இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அழைத்து செல்லப்பட்டவர்கள் ஒருவர் நேற்று இஸ்ரேலிய ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கும்போது, நாங்கள் எல்லாம் பத்திரிகையெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தோம், எங்களுக்கு எல்லா பத்திரிகையும் கிடச்சிட்டு தான் இருந்தது. அப்போ உள்ளுக்குள்ளால ஒரு உலகம், அவே ஃப்ரம் ஆல் திஸ் கமோஷன், இந்த யுத்தம், வெடிகுண்டு, குண்டு போடுவது, இதுக்கெல்லாம் வெளியில் அவர்களுக்கு ஒரு நியாயமான உலகம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆக்சியோஸ் என்ற அமெரிக்க ஊடகம் என்ன சொல்லியிருக்குன்னா, போர் நிறுத்தத்தை டிஸ்டர்ப் பண்ணுறது நத்தியானுடைய அப்சல்யூட் முட்டாள்தனம் என்று. இதில் இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னால், யார் நத்தியானுடைய மகன் 2 நாளைக்கு முன்னாடி நத்தியானுவை போட்டு அடித்து போட்டானான், என் கையை பிடிச்சி முறுக்கினா, முதுகில் குத்துனான்லாம். அப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் யார்? வார் கிரிமினல் நத்தியான்ஹூ. இப்படியே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அடுத்தது, அரபுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு அரபு பார்லமெண்ட் மீட் ஒன்று நடத்துகிறாங்களாம். அது காசா ஸ்ட்ரிப்பில் நடக்குமா, காசாவில் நடக்குமா. அந்த அளவுக்கு காசாவை போராளிகள், இந்த பையன் 5 பைசா கொடுத்தே கிடையாது. தன்னார்வ குழுக்கள் செய்யக்கூடிய உதவியை கூட இவனும் செய்ததில்லை. ஆனால் அங்கே போய் கூட்டம் போடுறாங்கிறான். அந்த அளவுக்கு காசா நிம்மதியாக இருக்கு போல தெரியுது. அடுத்தது, யூனிசெஃப் ஒரு வேலையை செய்திருக்கு. தண்ணீர் கிடைப்பதற்கான டீசாலினேஷன், அதாவது உப்பு, கடல் நீரில் இருந்து உப்பை எடுத்துக்கிட்டு நல்ல நீரை கொடுப்பதற்கு 13 மொபைல் டீசாலினேஷன் ஸ்டேஷன்ஸ், 13 நகரக்கூடிய தண்ணீர் சுத்திகரிப்பு ஆலைகளை காசா முழுவதும் கொண்டு வந்திருக்கிறது. 85 வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், தண்ணீர் சுனைகளை இஸ்ரேல் அளித்திருக்கிறது. அதனை விரைவிலே ஈடு செய்வோம் என்று ஹமாஸ் ஒரு பக்கம், யூனிசெஃப் ஒரு பக்கம் வேலை செய்து கொண்டு இருக்கிறது. அதனால் இப்பொழுது ஓரளவுக்கு போர்ட்டபிள் வாட்டர், குடிக்க தகுதியான தண்ணீர் கிடைத்து கொண்டிருக்கிறது. உணவுப் பொருட்கள் அங்கே பெரிய பிரச்சனை மாதிரி தெரியல. ஏன்னா இப்போ ஹோட்டல் அது இதெல்லாம் வேலை செய்யுது, பேக்கரி எல்லாம் வேலை செய்யுது. இப்போ இதுக்கடையில் மொபைல் ஹோம்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கு. எக்ரீட் அப்பான், அதாவது ஒத்துக்கொள்ளப்பட்ட அளவுக்கு போகலையே தவிர மற்றபடி போய்கொண்டு இருக்கிறது என்பதுதான் சொல்லுகிறது. இப்போ அக்ஸா பள்ளிவாசலில் போய் தொழுவதற்கு ரமலானில் பெரிய கட்டுப்பாடையெல்லாம் போட்டிருக்கேன். ஹமாஸ் சொல்லியிருக்கு, இதெல்லாம் வச்சுக்கிட்டேன்னா
நான் உங்களை நிம்மதியாக இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஹூத்தீஸும் அறிக்கை விட்டு இருக்கிறார்கள். அல் அக்ஸா வந்து முஸ்லீம்களினுடைய பொது சொத்து. நீ அதுல வந்து இத்தனை பேர் தான் தொழணும், இத்தனை பேர் தொழக்கூடாதுலாம் சொன்னேன்னா நாங்களும் தலையிடுவோம் என்று சொல்லியிருக்கிறது. ஈரான் எங்களுடைய மார்ச் டுவர்ஸ் ஜெருசலம் அப்படியே நகர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அது நிச்சயமாக வெற்றி பெறும் என்று சொல்லியிருக்கிறது. இப்படி இந்த 36 நாட்களையும் பயங்கரமாக பயன்படுத்தி வளர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மேற்கரையை பொறுத்த வரைக்கும் ஜெனீன்ல வீடுகளை இடிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனால் அதை பார்த்து நிற்கக்கூடிய முஸ்லீம் இளைஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீ அதே நாள் இந்த டேங்கெல்லாம் அங்கே வச்சுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இதனுடைய அல் குட்ஸ் வந்து அடிச்சு விரட்டியிருக்கு. அல் குட்ஸினுடைய தாக்குதலுக்கு நிறைய பேர் பலியாயிருக்கிறார். நிறைய அந்த டேங்களை அது ஹெவி வெஹிக்கிள்னு சொல்றாங்க. சாதாரண நம்ம பார்க்குற பீரங்கி வண்டிகளை விட பெருசா இருக்குமா. அதை வந்து அடிச்சு துவத்தி அவனால் அடிச்சு விரட்டியிருக்காங்க. அதை இளைஞர்கள் ஏறி விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். நத்தியானுவோட இப்பொழுது திட்டம் என்னன்னா, காசாவை கையை விட்டு போயிடும். காசாவை நம்ம பாதுகாத்துட முடியாது, நம்ம கையில் வச்சுக்க முடியாது, என்னதான் போட்டு குழப்பினாலும். ட்ரம்போடைய பிளான் நிச்சயமா எடுபடாது ஹமாஸ் இருக்கிற வரைக்கும். ஹமாஸு ட்ரம்ப் மிஞ்சி வேலை செய்துட்டு இருக்கு. அமெரிக்க படைகளே வந்தா கூட பிணங்களாதான் செல்வார்கள். அதனால நம்ம வெஸ்ட் பேங்கை சைலண்டா எடுத்துக்குவோம். இது அமெரிக்காட்டே ஒரு கோரிக்கை வச்சிருக்கு, எனக்கு காசா போனா போட்டு அந்த வெஸ்ட் பேங்கை எனக்கு கொஞ்சம் வசப்படுத்தித்தான்னு. அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய முனாஃபிக் மூவ்மெண்ட் பாலஸ்தீனியன் அதாரிட்டியும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் போல தெரியுது. 2 லட்சம் பேர் 2000 பேர் இது வரைக்கும் கல்வியை இழந்து இருக்கிறார்கள் எங்க மேற்கரையில். அங்கே 6 லட்சம் குழந்தைகளுக்கு வேக்சினேஷனை போட்டு காசால கல்வியையும் இப்போ அந்த டெய்லி அட்டண்டன்ஸ் வந்து இங்க சென்ட்ரல் சதர்ன் காசால 3 லட்சம் குழந்தைகள் வந்து கல்வி பெறுகிறார்கள். நார்தன் காசால 6 லட்சம் பேர் தான் இது வரைக்கும் போய் சேர்ந்திருக்காங்க. அங்க 2 லட்சம் பேருக்கு கல்வி கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இந்த 36 நாளையில் அவங்க என்னெல்லாம் செய்திருக்காங்கிறத பார்க்கும்போது கிடைத்த அவகாசத்தை அவர்கள் வெறுங்கையோடு எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியுது. உலகமே பாடம் படிச்சுட்டு இருக்கு. கொலம்பியா யூனிவர்சிட்டி அங்கே இங்கெல்லாம் இருந்து மாணவர்கள் நாங்கள் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். இவங்களுடைய ஹமாஸ் போராளிகளுடைய போர் நிறுத்தம், அதில் அவர்கள் ஹாஸ்டேஜிஸ்ட நடந்துகிட்டது, இப்பொழுது அவர்கள் செய்து கொண்டிருப்பதெல்லாம் பயங்கரமா உலக மக்களை இஸ்லாத்தின் பக்கம் ஈர்த்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. லெபனானை பொறுத்த வரைக்கும் நேற்று ஹசன் நஸ்ருல்லாவுடைய அடக்கம் நடந்திருக்கிறது. அந்த அடக்கத்தில் நிறைய பேர் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். நிறைய பேரை கலந்துகிடாமல் ஆக்குவதற்கு பல சதிகள் ஏற்பட்டு இருக்கிறது. இப்போ ஹசன் நஸ்ருல்லாவுடைய இதுல 14 லட்சம் பேர் சேர்ந்தாங்கல்ல, அதுல நிறைய பேர் ஹிஸ்புல்லாவோட சேர்ந்துட்டாங்க இளைஞர்கள். இப்போ ஹிஸ்புல்லா அதுக்கு தகுந்தபடி ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கணும். நிறைய ரெக்ரூட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கையில அர்த்தம் இல்லை. 2வது, இஸ்ரேலிய விமானங்கள் தாழ்வாக பறந்தது என்பது நீங்கள் சட்டை செய்யவில்லை, அதனாலும் அந்த விமானங்களாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்பது உண்மையாக இருந்தாலும் அதில் ஒரு செய்தி தொண்ணூற்றி வருதுல, நாங்கள் தாண்டா கொண்டோம்ல. அதுக்கு பின்னாடி உள்ள ஒரு செய்தியை எடுத்தா ஹசன் நஸ்ருல்லா இருக்க இடத்தை லொக்கேட் பண்ணி கொடுத்தது ஐஆர்ஜிசியில் இருந்த ஒரு மொசாத் ஏஜென்ட். அப்போ அதை வந்து அகமது நஜதி சொல்ற வரைக்கும் உலகத்துக்கு தெரியல. அப்புறம் அகமது நஜதி வந்து அவரை கண்டுபிடிச்சு வெளியே அனுப்பினார். அவர் எங்க போனாருன்னு கண்டுபிடிச்சு இமாம் அலி காமனியுடன் சொன்னார். அவரை எங்க அனுப்புனாங்கன்னு தெரியாது. இவ்வளவு வீக்னஸ் இருக்கு. நீங்க வந்து 14 லட்சம் பேர் கூட்டிட்டாங்கிறது ஒன்றும் பெரிய இது இல்லை. இப்ப சேரக்கூடிய மக்களை வச்சுட்டு பாலஸ்தீன மீட்பு, இதுதான் ஹசன் நஸ்ருல்லா, இமாம் கொமேனி இவர்களுடைய இலட்சியம். அந்த பாலஸ்தீன மீட்பை நோக்கி எப்படி நடக்கிறீங்கன்னு தெரியல. சின்ன லெபனானுக்குள்ளால ஆக ஓகன்னு சொல்லிட்டு இருக்கையில அர்த்தம் இல்லை. அடுத்தது, சிரியால நேற்று இஸ்ரேல் பயங்கரமான தாக்குதல் நடத்திருக்கு. ஜூலானிய பழைய ஃப்ரெண்டு, இஸ்ரேலுடைய ஃப்ரெண்டை எச்சரிச்சிருக்கான். சதன் சிரியா, தெற்கு சிரியா எங்களுக்கு தேவை, வந்து வாலாட்டாத நறுக்கி போடுவோன்னு சொல்லிட்டு நேற்று சில முக்கியமான சிரியனுடைய இராணுவ தளங்களை தாக்கி இருக்கிறார்கள். ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஹாஸ்டேஜஸ் விஷயம், காசால இருந்து எல்லாரும் வெளியேற்றதுக்கெல்லாம் நமக்கு ஒன்றும் சம்மந்தம் கிடையாதுப்பா, நான் இப்போ அமைதியின் அதிபராக அமைதியின் குடியரசுத் தலைவராக மாறிவிட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்படி செய்திகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.